Iran's key nuclear enrichment facilities have been completely and totally obliterated. Iran, the bully of the Middle East, must now make peace. If they do not, future attacks will be far greater and a lot easier. ஈரானுடைய 3 அணுசக்தி மையங்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்காங்க. தாக்குதலை முடிச்சிட்டு இப்போ ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரணும். அப்படி வரலனா ஈரான் மேல தீவிரமான தாக்குதலை நடத்துவோம்னு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. ஆனா இங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல. முதல்ல ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு போனது யாரு? அமெரிக்கா. பேச்சுவார்த்தை நடந்துச்சா? நடந்துச்சு. எத்தனை பேச்சுவார்த்தை நடந்துச்சு? 5 கட்டங்கள் நடந்து முடிஞ்சுச்சு. சரி, 6வது கட்டம் அது நடக்கிறதுக்குள்ளதான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்களே. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அமெரிக்கா என்ன பண்ணாங்க? திரும்பவும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்திட்டு என்ன சொல்றாங்க? இப்போ ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்றாங்க. இதுதானே முன்னாடியே நடந்துகிட்டு இருந்துச்சு. பேச்சுவார்த்தைக்கு வந்தவனை அடிச்சுட்டு பேச்சுவார்த்தை நடக்க விடாம செஞ்சுட்டு திரும்பவும் பேச்சுவார்த்தைக்கு வான்னு சொன்னா என்ன நியாயம்? இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. நீங்க காலை தூக்கி டேபிளை உடைச்சு இவ்வளவு பேரை கொன்னு 2 நாடுகள்லயும் பாதிப்பை ஏற்படுத்தி இப்ப திரும்பவும் பேச்சுவார்த்தைக்கு வானா என்ன அர்த்தம்? எனக்கு புரியவே இல்லை. சரி, இப்ப அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டாங்க. இதனுடைய எதிர்வினையை ஈரான் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பாக்கணும்ல. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. ஈரான் மேல அமெரிக்கா நடத்தின தாக்குதலுக்கு ஈரான் பதிலடியை தொடங்கிட்டாங்க. ஆனா அமெரிக்கா மேல கிடையாது, இஸ்ரேல் மேல. நேத்து அதிகாலையில ஈரான் மேல இந்த தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு பதிலடியாக நேற்று பிற்பகல்ல இருந்தே ஈரான் இஸ்ரேல் மேல கடுமையான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. பாதிப்புகளும் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. டெல்லவீவை தாண்டி ஜெருசலாம் வரைக்கும் இந்த தாக்குதல் நடக்குது. பல்வேறு நகரங்களை ஈரானுடைய ஏவுகணைகள் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா, டெல்லவீவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அபார்ட்மெண்ட்ஸ்லயும் சரி, எல்லா வீடுகள்லயும் சரி, சேஃப் ரூம்னு ஒண்ணு உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸை தாண்டி இந்த சேஃப் ரூம் அப்படிங்கிறது ஒன்று தனியாக இருக்கும். அந்த சேஃப் ரூம்ஸ்ல வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டு ஸ்டீல் மூலமாக கான்கிரீட் வச்சு அதை கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரியான சேஃப் ரூம்ஸையும் ஈரானுடைய ஏவுகணைகள் தகர்க்கிறதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஈரான் ஏவன ஒரு ஏவுகணை எந்தவித சத்தமுமே எழுப்பாம நேரடியாக போய் இஸ்ரேல்ல தாக்குதலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க. பொதுவா ஈரான் ஒரு ஏவுகணை ஏவுனாங்கன்னா அது தொடர்பான எச்சரிக்கை ஒலி, அந்த சைரன் இருக்கு இல்லையா, உடனடியாக இஸ்ரேல்ல ஒலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த பர்டிகுலர் ஏவுகணைக்கு மட்டும் இஸ்ரேல்ல சைரன் ஒலிக்கலை. அப்போ இஸ்ரேலினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மீறி ஈரானால இஸ்ரேல் மேல தாக்குதல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்படுற விஷயம். பதிலுக்கு இஸ்ரேலும் கடுமையான தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய ஃபைட்டர் ஜெட்கள் ஈரான்ல இருக்கிற 6 முக்கியமான விமான படைத்தளங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்கிறதாகவும் அதுல 15 விமானங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, IRGCன்னு சொல்லப்படுற ஈரானுடைய சிறப்பு ராணுவ படை அவங்க மேலேயும் தாக்குதல் நடத்தி அதுல 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க. 2 தரப்புலையும் கடுமையான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. 2 தரப்புலையும் மனித உயிர்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உலக நாடுகளும் அமெரிக்கானுடைய இந்த தாக்குதலை கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் எல்லாம். அதுல புது சர்ப்ரைஸான ஆள் யார் தெரியுமா? பாகிஸ்தான் தான். ஏன்னா அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் டொனால்ட் ட்ரம்ப்பை நோபல் பீஸ் பிரைஸுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அபிஷியலாகவே பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ணி ஒரு நாள்லயே டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தவும் இப்போ பாகிஸ்தான் இந்த தாக்குதல் ஒரு பார்பாரிக்கான ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. எல்லா தரப்பும் பேச்சுவார்த்தைக்கு வரணும், தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, பெரும்பாலான அரபு நாடுகள் அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல் இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு கவலையை சொல்லியிருக்காங்க. அவங்களால கவலையை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அமெரிக்காவோடையும் சரி ஈரானோடையும் சரி ஒரு நட்புறவுல இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால அமெரிக்காவை எதிர்த்தும் அவங்க பேச முடியல. அதே நேரம் இந்த பிரச்சனையை வளரவும் அவங்களால விட முடியல. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அரபு நாடுகள்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா, பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் வெளிப்படையாகவே அமெரிக்கானுடைய தாக்குதலுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. ஈரான் கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, ஸ்பெயின் மற்றும் கொலம்பியா தரப்புல இருந்து கடுமையான கண்டனம் இஸ்ரேலுக்கு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த பிரச்சனை காரணமே இஸ்ரேல் காசா மேல் நடத்திட்டு இருக்கிற அந்த தாக்குதல் தான். அதனால அந்த தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்தணும். அது மட்டும் இல்ல, ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இஸ்ரேலோட எந்த விதமான வர்த்தக உறவையும் வச்சுக்கூடாது, அவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை ஸ்பெயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எல்லாம் பிரசல்ஸ்ல முக்கியமான ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. அங்கதான் ஸ்பெயின் தரப்புல இந்த வாதம் வைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட முக்கியமான சிச்சுவேஷன்ல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சி அவரு ரஷ்யாவுக்கு போயிருக்காரு.
மாஸ்கோவில் இன்னைக்கு முக்கியமான அதிகாரிகள் மற்றும் பிரசிடென்ட் புத்தினோடையும் சந்திக்க இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ஈரான் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஈரானுக்கு பீஸ்ஃபுல்லான நியூக்ளியர் பர்பசஸ்க்கு அந்த அணுசக்தி மையங்களை பயன்படுத்துறதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிறத ரஷ்யா திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு இல்ல ஈரான் மேல நடக்கிற இந்த தாக்குதலை தடுக்கிறதுக்கு ரஷ்யா உதவி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அப்படி ரஷ்யா உள்ள வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறதுனால ரஷ்யா இதை யோசிச்சுதான் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது சர்வதேச அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு. சரி, இப்ப அமெரிக்காவுடைய அந்த தாக்குதலுக்கு வருவோம். ஈரான்ல இருக்கிற 3 அணுசக்தி மையங்கள், பூமி கீழே இயங்கிட்டு இருக்கிற அணுசக்தி மையங்கள்ல பங்கர் பஸ்டர்ன்ற ஸ்பெஷல் வகையான பாம் மூலமாக நாங்க அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அது மட்டும் இல்ல, ஈரானுடைய அந்த அணுசக்தி திட்டமே அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த தாக்குதலுக்கு பிறகு சேட்டலைட் இமேஜஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த வெடிகுண்டு விழுந்ததுக்கான தடயங்கள் தெரியுது. சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய ஹோல்ஸ் நம்ம நேரில் போய் பார்த்தோம்னா. ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனாலும் இதனால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இன்னும் வரைக்கும் உறுதி செய்ய முடியல. காரணம், இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 3 தளங்கள்லையும் வெளியே எந்த விதமான ரேடியேஷனும் இல்லை, இப்போ வரைக்கும் தெரியல அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் உள்ள என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் தங்களால உறுதிப்படுத்த முடியல. அதை நாங்க உறுதிப்படுத்தணும் அப்படின்னா தாக்குதல் நிற்கணும். அப்படி நின்னாதான் எங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள், எங்களுடைய சூப்பர்வைசர்ஸ் அங்க போய் செக் பண்ணி பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஈரானும் அதான் சொல்றாங்க, எங்களுக்கு இந்த தாக்குதல்ல பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படலை. ஏன்னா நாங்க ஏற்கனவே அங்கிருந்த யுரேனியம் போன்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வேற இடத்துக்கு மாத்திட்டோம். இந்த தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால நாங்க இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புலையும் சொல்றாங்க. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த பிரச்சனையை எங்க கையில கொடுங்க, நாங்க ஈரானுக்கு போறோம், இன்ஸ்பெக்ஷன் பண்றோம், அங்க இந்த அணுசக்தியை ஆயுதமாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை, ஸ்ட்ரிக்டான அக்ரிமெண்ட்ஸை நாங்க உருவாக்குறோம். தயவு செய்து அணுசக்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்துறதை நிறுத்துங்க. அப்படி ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய தாக்கத்தை பல 100 கிலோமீட்டர்களுக்கு ஏற்படுத்தும். அது ஈரானுக்கு மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கிற கத்தார், குவைத் போன்ற முக்கியமான நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் அவங்க கொடுத்திருக்காங்க. IAEAவே பேச்சுவார்த்தைக்கு நாங்க முன் வரோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தையை நடத்த விடுவாங்களா அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கேள்வி. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில 5 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. 6வது கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருந்தா அங்க ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிற சூழல் தான் நிலவுச்சு. ஆனா அதுக்குள்ளதான் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டாங்க. சரி, ஒருவேளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கிளைம் பண்ற மாதிரி ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிற முயற்சியில இருந்தாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். அப்போ இஸ்ரேல் சொன்ன காரணம் என்ன, ஈரான் இன்னும் சில வாரங்கள்ல அணு ஆயுதங்களை தயாரிச்சிருவாங்க. நல்லா நோட் பண்ணுங்க, சில வாரங்கள்ல. அப்போ இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதுக்கும் 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கும் நடத்தினதுக்கு இடையில 2 நாட்கள் தான் இருந்துச்சு. அந்த 2 நாட்களுக்குள்ள ஈரானால அணு ஆயுதம் தயாரிச்சிருக்க முடியுமா? கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. அப்போ இஸ்ரேல் 2 நாட்கள் வெயிட் பண்ணி 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில எந்த சுமூகமான முடிவும் எட்டப்படலை அப்படின்னா அதுக்கப்புறமாக தாக்குதல் நடத்திருக்கலாம்ல. இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதலால ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க பேச்சுவார்த்தைக்கு எப்பயுமே ஓப்பன் தான், ஆனா இனிமேல் அமெரிக்காவோட எங்களால பேச்சுவார்த்தைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சரி, நீங்க அமெரிக்காவோட போவேனா, ஐரோப்பிய நாடுகள்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகள் தரப்புல இருந்து ஒரு முன்னெடுப்பு செய்யப்பட்டுச்சு. அந்த முன்னெடுப்பு நடந்த 24 மணி நேரத்துக்குள்ள அமெரிக்கா ஈரானுடைய அந்த 3 நியூக்ளியர் சைட்ஸ் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால ஐரோப்பிய யூனியனோட நடக்க இருந்த அந்த பேச்சுவார்த்தையும் முடிஞ்சுது. தான் ஒரு பீஸ் மேக்கர், தான் ஒரு டீல் மேக்கர்னு பேசுறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எங்கேயுமே அமைதி திரும்பல, எங்கேயுமே டீலும் ஒழுங்காக சைன் ஆகல. அவர் உண்மையாகவே அமைதி விரும்பியாக இருந்திருந்தாங்கன்னா ஈரானோட அந்த பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கணும். அதை நடக்க விடாம இஸ்ரேல் செஞ்ச அந்த காரியத்தை தடுத்திருக்கணும். ஆனால் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்துறது மூலமாக ஈரானுக்கு இப்ப அவங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தோம், ஆனா எங்க மேல இவங்க தாக்குதல் நடத்துறாங்க. ஐநா சபையும் கண்டிக்கல, உலக நாடுகளும் அமைதியா இருந்தாங்க. அப்போ எங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்க தான் என்ன பண்றதுன்னு பாத்துக்கணும், அதனால நாங்க அணு ஆயுதம் உருவாக்குவோம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஈரான் கையில ஒரு காரணம் வந்துருது. நாளைக்கு நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அதாவது அணு பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் வெளியே வர்றது குறித்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி வெளியே வந்துட்டாங்கன்னா இப்போ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்காங்கல்ல, அவங்க போய் ஈரானுடைய அணுசக்தி மையங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆய்வு பண்றாங்க. அந்த வாய்ப்பும் இனி இல்லாம போயிடும். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த மோதல் அப்படிங்கிறது இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்கு. அமைதி பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பெரிய மோதல் உருவாகிறது தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நோக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம இந்த இடத்துல அழுத்தமா கேட்க வேண்டியதா இருக்கு.
ஈரான் மேல அமெரிக்கா நடத்தின தாக்குதலுடைய நோக்கம் ஈரான்ல இருக்கிற அந்த அணுசக்தி மையங்கள் தானே தவிர அங்கே எந்த விதமான ஆட்சி மாற்றத்தையும் நாங்க ஏற்படுத்தணும்னு நினைக்கலன்னு அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத்தும் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸும் சொல்றாங்க. அவங்க சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே டொனால்ட் ட்ரம்ப் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போடுறாரு. அதுல அவர் சொல்றது என்னன்னா, இப்போ ஈரான்ல இருக்கிற ஆட்சியால ஈரானை கிரேட்டாக ஆக்க முடியலன்னா அப்படி ஒரு ஆட்சியை நம்ம மாத்தினா என்ன அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. மேக் ஈரான் கிரேட் அகைன் அப்படிங்கிறதையும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேக் ஈரான் கிரேட் அகைன்லாம் இருக்கட்டும், முதல்ல மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் ஒன்று உருவாக்குனீங்களே அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாகா அப்படின்னு சொல்லப்படுற அந்த இயக்கத்துல இருக்கிறவங்களே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பி இருக்காங்களா. இது இஸ்ரேலினுடைய போர், அதுல அமெரிக்காவுக்கு என்ன வேலை? நம்ம ஏற்கனவே இஸ்ரேலுக்கு $22 பில்லியன் கொடுத்துருக்கோம். அது போக நம்ம வேற இந்த போருக்குள்ள போய் நம்மளுடைய ராணுவ வீரர்கள்லாம் பலியாகி எதுக்கு இது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்பை தீவிரமாக ஆதரிச்சிட்டு இருந்தவங்களே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சரி, அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தி 24 மணி நேரம் கடந்துருச்சு. இன்னும் ஈரான் தரப்புல இருந்து ஒரு பதிலடி அமெரிக்காவுக்கு ஏன் கொடுக்கப்படல அப்படிங்கிறது வருது. ஏன்னா இந்த தாக்குதலை அவ்வளவு ஈஸியாக ஈரானால பண்ணிட முடியாது. அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக யோசிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய ஒரு அட்டாக் அப்படிங்கிறதுனாலதான் இந்த டைம் ஆகுதுன்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். 3 ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஒன்னு, உடனடியாக தாக்குதல் நடத்துறது. எங்க தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அமெரிக்காவுக்கு 19 படைத்தளங்கள் இருக்கு. அங்க 40,000 வீரர்கள் இருக்காங்க. அந்த தளங்கள் மீது ஈரான் குறி வச்சு தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா அப்படி தாக்குதல் நடத்துறதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா முன்பை காட்டிலும் இப்போ அரபு நாடுகள் ஈரானோட ஒரு நல்லுறவுல இருக்காங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் சுமூகமாக இருக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஈரான், சவுதி, கத்தார், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மேல தாக்குதல் நடத்தினா அது அந்த நாடுகளையும் இந்த போருக்குள்ள இழுக்கிற மாதிரி ஆகிரும். அதனால ஈரான் அவ்வளவு சீக்கிரமா அந்த படைத்தளங்கள் மேல தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அமெரிக்கானுடைய போர்க்கப்பல்கள் கடல்ல நிக்குதுல அதன் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2வது ஆப்ஷன்ஸ், ஈரான் நேரடியாக அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்தாம அதனுடைய ப்ராக்சிஸான ஏமன்ல இருக்கிற ஹவுதிஸ், ஈராக், சிரியாவில் இருக்கிற ஆயுத குழுக்கள் மூலமாக அமெரிக்கானுடைய படைத்தளங்கள் மேல தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் தான். ஆனா இதுல ஹமாஸ், ஹெஸ்புல்லா இந்த 2 அமைப்பும் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க இஸ்ரேலினுடைய தாக்குதலால. மீதி இருக்கிற இந்த 3 அமைப்புகள் மூலமாக அந்தந்த நாடுகளுக்குள்ள இருக்கிற அமெரிக்க படைத்தளங்கள் மேல தாக்குதல் நடத்தலாம். ஆனா அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல. ஏமன்ல இருக்கிற ஹவுதிகள் அவங்க ரொம்ப ஸ்டான்ச்சான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள ஹவுதிகளுடைய ஒரு ஏவுகணையும் போய் விழுந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. இந்த 2 ஆப்ஷன்ல எதை ஈரான் பயன்படுத்தினாலும் ஈரானுக்கும் கடுமையான எதிர்வினையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அமெரிக்கா இதை விட தீவிரமாக தாக்குதலை அவங்க மேல நடத்துவாங்க. அதை எப்படி டிஃபெண்ட் பண்றது அப்படிங்கிறதையும் ஈரான் யோசிக்கணும். அப்படி யோசிச்சதுக்கு பிறகுதான் அவங்க இந்த தாக்குதலில் இறங்குவாங்க அப்படிங்கிறது சர்வதேச அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு. இது இல்லாம 3வதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் ஹோர்முஸ் அப்படிங்கிற அந்த கடல் பகுதியை பிளாக் பண்றது. அந்த கடல் பகுதி வழியாக தான் உலகத்தினுடைய 20% எண்ணெய் வர்த்தகம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. கப்பல்கள் அந்த வழியாக தான் எண்ணெயை எடுத்துட்டு போய் ஆகணும். அப்படி இருக்கும்போது அதை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்கிற அரபு நாடுகளினுடைய வர்த்தகமும் பாதிக்கப்படும், ஈரானுடைய வர்த்தகமுமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஈரான் அதை லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அதை அவங்க தீவிரமாக கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்படி அந்த ஹோர்மோஸை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் எதிர்வினையை அமெரிக்காவினுடைய கப்பல்கள் கிட்ட இருந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதனால அதையும் நிதானமாக யோசிச்சுதான் முடிவெடுப்பாங்க. அப்படி ஹோர்முஸ் கடல் பகுதி மூடப்பட்டால் நேரடியாக ஆசிய சந்தைகள் தான் பெரிய அளவுல பாதிக்கப்படும் சொல்றாங்க. காரணம், அங்கிருந்து பெரும்பாலான எண்ணெய் வர்த்தகம்ன்றது ஆசியாவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் அந்த வர்த்தகத்தின் மூலமாக தான் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. எண்ணெய் விலை தாறுமாறாக ஏறும், இங்க பெட்ரோல் டீசலினுடைய விலையும் ஏறும். அப்படி ஏறுச்சுன்னா மக்களுடைய பொருளாதார செலவுகள் அதிகமாகும் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த 3 ஆப்ஷன்கள்ல எதை சூஸ் பண்ணாலும் ஈரானுக்கு கடுமையான எதிர்வினைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுடைய சேஃப்டியை கருதி 4வது ஒரு ஆப்ஷனா அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்தாம கூட போகலாம். ஆனா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஈரான் தரப்புல இருந்து கடுமையான எதிர்வினையை நாங்க அமெரிக்காவுக்கு கொடுப்போம், நீங்க இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சீங்க நாங்க முடிச்சு வைப்போம்னு கடுமையாக பேசியிருக்காங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் இருந்தாலும் இது ஒரு ஆப்ஷனாக ஈரானுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஈரானுடைய பாதுகாப்பு கருதி இஸ்ரேலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். இப்ப நான் சொன்ன இந்த ஆப்ஷன்ஸ்ல ஈரான் எதை சூஸ் பண்ண போறாங்க, அதுக்கப்புறமாக இந்த பிரச்சனை என்ன மாதிரியாக மாறப்போகுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டீகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை.